வணக்கம்பா. உங்க 5 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே மனமிறங்கி அம்மா வந்து மகளா பிறந்திருக்காங்க. தாய் தந்தையோட எல்லாரோட சொந்த பந்தத்தோட வந்து இப்ப வேண்டுதல் கடனை செலுத்தி இருக்கீங்க. அம்மா பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? ஏன்னா 5 வருஷம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க. வந்த 2வது மாதமே மனமிறங்கி அம்மா வந்து மகளா பிறந்திருக்காங்க. தங்கணும்னு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? அம்மா மேல முழு நம்பிக்கையோட தான் வந்தோம். வந்த உடனே குழந்தை நினைச்சு மொத்த சந்தோஷத்தோட வரம் தான் இந்த பாப்பா. சந்தோஷம். இந்த 5 வருஷம் எவ்வளவு வழிவேதனை அடைஞ்சிருப்பீங்க. சொந்தத்தாலும் பந்தத்தாலும் உற்றார் உறவு எல்லாராலையும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சொல்ல முடியாத வழி இல்லையா? அந்த வழியெல்லாம் தீர்த்து நான் இருக்கேன்னு சொல்லி அம்மா மகளா பிறந்திருக்கா. நிச்சயமா அடுத்த கருக்கும் உடனாகத்தக்க வச்சு ஆண் வரிசை அம்மா தருவாங்க. உயிருள்ள வரைக்கும் மறக்காத பொக்கிஷத்தை அம்மா கொடுத்திருக்காங்க இல்லையா? நீங்க தாய் அடைஞ்சவனே அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கரு தங்கிருச்சின்னு சொல்லும் போது அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? ஒரு நாள் விடாம அம்மாவை நினைச்சு சந்தோஷம். அந்த 10 மாத காலமும் அம்மாவை மனசுலயே நினைச்சிருந்திருக்கீங்க. நீங்க என்னமா ஆகுது? அவன் தம்பதிகளுக்கு என்ன ஆகுது? நான் அம்மா பையனுக்கு அப்பா. சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா பத்தி, நம்ம சேலத்து மகமாயை பத்தி? நாங்களும் நல்லா இருக்கோம். ஒரு பேர குழந்தைய கையில கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கை பேர குழந்தைய கொடுத்திருக்காங்க. அம்மாவோட சக்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க சக்தியா தான் நினைக்கிறோம். நல்ல சக்தியா பக்தி. நீங்களும் மறக்க மாட்டீங்களா அம்மாவை? நாங்களும் மறக்க மாட்டோம். உங்க அம்மா எங்கம்மா? வாங்க. இப்போ உங்க மக வந்து 5 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாசமே அம்மா மகளாக வந்து வரமா அள்ளி கொடுத்திருக்காங்க. அடுத்த கரு நிச்சயமா ஆண் வாரிசு தருவாங்க. நம்ம சேலத்து மகமாயை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கரு தங்கிருச்சுன்னு கேள்விப்படும் போது இந்த கோயிலுக்கு போனோம், கரு தங்கிருச்சுன்னு சொல்லுவோம். அம்மா பத்தி என்ன நினைச்சீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டோம். தினமும் இந்த அம்மாவை செல்லுல வச்சு காமிச்சின்னு குழந்தைக்கு வயிற்றுல இருக்கும்போதே குழந்தைக்கு அந்த இதுவெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப கரெக்டாவே இருந்து பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த குழந்தை எல்லாமே நல்லா இருக்கணும் தான் நாங்க அம்மா உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். ஆனந்த கண்ணீர் இல்லையா? 5 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 5 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கை மகளாக பிறந்திருக்காங்க. அம்மாவை வந்து இதுக்கு மேல எந்த ஒரு குறையும் வராது. எங்க அம்மாவே வந்து பிறந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவலை வேண்டாம். தான் சொந்த பந்தம் படைசூழ வந்து வேண்டுதல் காணிக்கை செலுத்திட்டு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி இந்த தம்பதிகள் சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இதே போல நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்த பக்தர்கள் அத்தனை பேத்துக்கும் வீட்டில் இருந்த பட்டியை வேண்டிக்கிற அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகம் இல்லங்காம மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்கணும். ஓம் சக்தி.